இருக்கும். விதைப்பு காலம் வரைக்கும் திராட்சை பழம் பறிக்கும் காலம் இருக்கும். எதுக்கு? நீங்கள் உங்கள் அப்பத்தை திருப்தியாய் சாப்பிட்றதுக்கு. அப்போ இது சீசன். இப்போ சீசன் முடிஞ்சு போச்சு பிரதர். விதைக்கிற சீசனில் ஒன்றும் கிடைக்காது, கொஞ்சம் பட்டினி கிடக்க வேண்டித்தான். அப்புறம் அறுக்கிற சீசன் வரும், அப்போ வந்து நல்லா அனுபவிக்கலாம். அப்படி கிடையாது, வேதம் அப்படி சொல்லலை. அன்எண்டிங் சீசன். திராட்சை பழம் பறிக்கும் காலம் வரைக்கும் போரடிப்பு காலம் இருக்கும். விதைப்பு காலம் வரைக்கும் திராட்சை பழம் பறிக்கும் காலம் இருக்கும். ஏதாவது ஒன்று இருந்துக்கிட்டே இருக்கும். ஆசீர்வாதம் பாட்டுக்கு இப்படி அப்படின்னு வந்துக்கிட்டே தான் இருக்கும் என்று வேதவசனம் சொல்லுகிறது. ஏன் என்று சொன்னால், உங்கள் அப்பத்தை திருப்தியாய் சாப்பிட்டு சுகமாய் நீங்கள் தாபரிக்கும்படியாக ஒரு அன்எண்டிங் நான் ஸ்டாப் பிளஸ்ஸிங் சீசனை இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தேவன் உங்கள் வாழ்க்கையில் ஆரம்பித்து வைத்திருக்கிறார். விசுவாசிங்கள் அதை. அப்போ இந்த வாழ்க்கையில் எந்த சீசனில் இருக்கிறீங்க? இப்போ பிளஸ்ஸிங் சீசனில். நிறைய பேர் இன்னும் பிளஸ்ஸிங் சீசனே பார்க்கல. எப்படியாவது உங்களை அந்த பிளஸ்ஸிங் சீசனை பற்றி அறிந்து கொள்ள வைக்க வேண்டும் என்று சொல்லி தான் இங்கே பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கேன். பிளஸ்ஸிங் சீசன் ஸ்டார்ட் ஆகி ரொம்ப நாள் ஆச்சுங்க. என்றைக்கு இயேசுவை ஏற்றுக்கொண்டீர்களோ அன்றைக்கே பிளஸ்ஸிங் சீசன் ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் ஒன்று சொல்கிறேன், இந்த பிளஸ்ஸிங் ஆட்டோமேட்டிக்காக ஒன்றும் உண்டாகிறது இல்லை. ஆட்டோமேட்டிக்காக உண்டாயிருந்தால் இன்றைக்கி எல்லாரும் ஆட்டோமேட்டிக்காக ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார்கள். கர்த்தரிடத்தில் நீங்கள் பெற்றுக்கொள்கிற எல்லாமே விசுவாசத்தின் அடிப்படையில் தான். இவ்வளவு பிளஸ்ஸிங் ஏற்படுத்திட்டு சீசன்லாம் ஆரம்பிச்சிருச்சு, போயிட்டு இருக்குது ஃபுல் ஸ்விங்கில். ஆனால் அநேகர் இன்னும் அந்த தரித்திர சீசன்லேயே இருக்கிறாங்க. ஏன்னு சொன்னால், இவங்களுக்கு இந்த பிளஸ்ஸிங் சீசன் ஆரம்பித்ததே இன்னும் சொல்லவே இல்லை. எத்தனை சபையில் பிளஸ்ஸிங்னு சொல்லி பிரசங்கம் பண்ணுறாங்க. அது ரொம்ப பிரசங்கம் பண்ணணும். ஏன்னா ஒரு பிளஸ்ஸிங் சீசனு ஆரம்பிச்சிருக்கு. பிளஸ்ஸிங்கை பற்றி போதிக்க தான் ஜனங்களுக்கு பிளஸ்ஸிங்கை பற்றி ஒரு அறிவு உண்டாகிறது. ஒருத்த சொல்கிறாரு, நீங்கள் ஒரேடியாக பிளஸ்ஸிங்கை போதிக்கிறீங்க பிரதர், கொஞ்சம் இப்படியும் போதிக்கணும். ஏன்னா நிறைய கர்சிங்கும் இருக்குது பைபிளில், நிறைய சாபங்களும் இருக்குது, நிறைய பிளஸ்ஸிங்கும் இருக்குது. ரெண்டுத்தையும் கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணி போதிக்கணும்னாரு. நான் சொன்னேன், அது ஏற்கனவே பேலன்ஸ்டாக இருக்குது பிரதர். நீங்கள்லாம் கர்சிங்கை போதிங்க, நானே பிளஸ்ஸிங்கை போதிக்கிறேன். நீங்கள் அதை எடுத்துக்க, நான் இதை எடுத்துக்கிறேன். அதான் நீங்கள் போதிச்சுட்டு வரீங்களா, எல்லாம் பேலன்ஸ் ஆகிடும். எனக்கு இது தான் பிளஸ்ஸிங். எல்லாரும் சொல்லுங்க, பிளஸ்ஸிங். ஆசீர்வாத மழை என் மீது இயேசுவின் மூலமாக தேவன் பொழிய பண்ணி இருக்கிறார். இது ஆசீர்வாதத்தின் காலம். என்னுடைய வாழ்க்கையின் குறைவின் காலம் முடிவடைந்து விட்டது. இல்லாமையின் காலம் முடிவடைந்து விட்டது. பிரச்சனைகளின் காலம் முடிவடைந்து விட்டது. ஆசீர்வாதத்தின் காலம் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. ஆசீர்வாத மழை, சம்பூர்ண மழை, வானத்தின் பலகணிகள் திறக்கப்பட்டு என் மேல் தேவன் வருஷிப்பிக்க பண்ணுகிறார்.